எனவே கடவுள் எனக்கு காண்பித்ததை நான் தெரிவிக்கிறேன். திருச்சபையில் துன்புறுத்தல் வெடிக்கப் போகிறது. துன்புறுத்தல் நிகழப்போகிறது. மக்கள் அச்சுறுத்தப்படுவார்கள். கடவுள் இதனை பல குரல்கள் மூலம் உறுதிப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். விரைவில் மற்றவர்களிடமிருந்தும் இந்த செய்தியை நாம் கேட்போம். இனிய ஓய்வு நாள் வாழ்த்துகள் இறைவனின் புனிதர்களே. பல ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை திடீரென அர்த்தமுள்ளதாக மாறினால் என்ன செய்வது? நாம் ஒரு காலத்தில் தூரத்திலிருக்கும் சாத்தியக்கூறுகள் என்று கருதியவை இப்போது நம் கண்முன்னே நடந்தால் என்ன செய்வது? பாஸ்டர் டேவிட் கேட்ச் கூறிய தீர்க்கதரிசனம் இப்போது 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலும் பரந்த உலகிலும் நடக்கும் நிகழ்வுகளுடன் தொடர்புடையதாக இருந்தால் என்ன செய்வது? என்னுடன் இருங்கள், ஏனெனில் இந்த காணொளியின் இறுதியில் இந்த துணுக்குகளை ஒன்றாக இணைப்போம். அப்போது நீங்கள் வாசலில் இருக்கிறோம் என்ற செய்தியை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் பார்ப்பீர்கள். வணக்கம், நான் உங்கள் அங்கிள் டேவிட். இன்று உங்களுடன் இருப்பதில் நான் மிகவும் Don't waste your money. This app is giving free video calls every night from 10 p.m. to உங்களுடன் இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். ஆனால் எனக்கு சற்று பயமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தலைப்பு நான் இதுவரை பிரசங்கித்தவற்றிலேயே மிகவும் தீவிரமான, மிக அவசரமான, மிகப்பெரிய விளைவுகளைக் கொண்ட ஒரு தலைப்பாக இருக்கலாம். இது அட்வென்ட் மக்களுக்கு விரைவில் மூடப்படவிருக்கும் ஒரு கதவை பற்றியது. கேள்வி என்னவென்றால், நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இந்த முழு விஷயமும் நாம் வாழும் காலத்தின் அவசரத்தை பற்றியது. தலைப்பை தொடங்குவதற்கு முன் ஒரு மறுப்பை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த தலைப்பு எதை பற்றியது என்பது இதுதான். நான் சொல்ல விரும்புவது, நான் தெரிவிக்க விரும்பியது என்னவென்றால், கடந்த சில மாதங்களாக, உண்மையில் பல ஆண்டுகளாக, ஆனால் கடந்த சில மாதங்களாக, கடவுள் என் கவனத்தை பல விஷயங்களில் திருப்பியுள்ளார். இதை நான் உங்களிடம், மக்களிடம், இயேசுவின் 2ஆம் வருகைக்காக காத்திருப்பவர்களிடம், பரிசுத்த ஸ்தல சேவையை புரிந்துகொள்பவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். இது சமர்ப்பிக்கப்பட வேண்டும், அப்போதுதான் செயல்பட நேரம் கிடைக்கும், ஆய்வு செய்யவும் ஜெபிக்கவும் நேரம் கிடைக்கும், தயாராக இருக்க நேரம் கிடைக்கும். எனவே தயவு செய்து இந்த மறுப்பை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேதிகளை குறிக்க முயற்சிக்கவில்லை, ஆனால் நடக்கும் இணைகளை தெரிவிக்க முயற்சிக்கிறேன். இது இயேசுவின் வருகைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு யோசனையை நமக்கு தருகிறது. துல்லியமான நேரத்தை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார். நான் பிடிவாதமாகவும் இல்லை. எனக்கு 100 விழுக்காடு தெரியும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் நான் பார்த்ததை, கேட்டதை, கவனித்ததை என்னால் தெரிவிக்காமல் இருக்க முடியாது. இதை உங்களிடம் தெரிவிக்காமல் இருக்கும் மன உறுத்தல் ஏற்பட்டால், உங்கள் இரத்தத்திற்கு நான் பொறுப்பாவேன். அது நடக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். மிகுந்த ஜெபத்திற்கு பிறகு, சக ஊழியர்களுடனும் மற்றொரு போதகருடன் 1 மணி நேரம் கலந்து ஆலோசித்த பிறகு, அவர் மிகவும் வித்தியாசமான கோணத்தில் அதே முடிவுக்கு வந்ததை அறிந்து, நான் ஆராய்ச்சியைத் தொடங்கி, புரிந்து கொள்ள ஆரம்பித்தது எனது உறுதியான நம்பிக்கையாகும். எனவே நான் இன்னும் எந்த தேதியையும் குறிக்க முயற்சிக்கவில்லை, நாம் கதவருகே இருக்கிறோம் என்றுதான் நான் சொல்ல வருகிறேன். எனவே தேவன் எனக்கு காண்பித்ததை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது தற்போதைய காலத்திற்கும் வரலாற்றின் இந்த முக்கிய தருணத்திற்கும் உரிய தேவனுடைய செய்தி என்பதால், தேவன் இதை பல குரல்கள் மூலம் உறுதிப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். விரைவில் மற்றவர்களிடமிருந்தும் இந்த செய்தியை நாம் கேட்போம். ஆகவே நாம் செய்தியை தொடர்வோம், ஆனால் இதை நான் மிகவும் தெளிவாகச் சொல்ல விரும்பினேன். நான் இதை தெளிவாகச் சொன்னாலும், சிலர் நான் இன்னும் தேதியை குறிப்பிடுவதாக சொல்வார்கள் என்று எனக்கு தெரியும். அந்தச் சவாலையும் அபாயத்தையும் ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உண்மையுள்ள இருதயத்துடன் இருந்தால், இந்த செய்தியின் பொருளை புரிந்து கொண்டு, அதை நேரடியாக ஆண்டவரிடம் எடுத்துச் செல்வீர்கள் என்றும், ஜெபம் மற்றும் படிப்பின் மூலம் நீங்களே சொந்தமாக முடிவுக்கு வருவீர்கள் என்றும் நான் வேண்டுகிறேன். மதிலின் மேலுள்ள காவல் காப்பவராக, ஆபத்து ஏற்படும்போதெல்லாம் எச்சரிக்கையை ஒலிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். விசுவாசமுள்ள காவல் காப்பவர் அந்த செய்தியை வழங்க வேண்டும். எசேக்கியேல் அதிகாலை 3:17 மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல் காப்பவனாக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு, என் பேரால் அவர்களை எச்சரிப்பாயாக. நீ எச்சரிக்கையாயிருக்கச் சொல்லாவிட்டால், அவன் இரத்தத்தை உன் கையிலே கேட்பேன். காவல் காப்பவராக இருப்பது ஒரு புனிதமான பொறுப்பாகும். உண்மையில் ஒவ்வொரு 7ஆம் நாள் வருகை சபை விசுவாசியும் காவல் காப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக விழித்திருப்பவர்களும் என்ன நடக்கிறது என்பதை காணக்கூடியவர்களும் எச்சரிக்கையை ஒலிக்க வேண்டும்.
பண்டைய இஸ்ரவேல் காலத்திலும் இன்றும் கூட தேவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. எச்சரிக்காத காவல் காப்பவர்கள். அவர்கள் சீயோனின் மதில்களில் காவல் காப்பவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இதுவே நிகழ்கிறது. அவர்கள் பேச மாட்டார்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள். என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏசாயா 56 முதல் 10-11 கூறுகிறது. அவருடைய காவல் காப்பவர்கள் குருடர். அவர்கள் அனைவரும் அறியாமையில் உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஊமையான நாய்கள். அவைகளால் குறைக்க முடியாது. அவை ஒருபோதும் திருப்தியடையாத பேராசை கொண்ட நாய்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த வழியையே பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த லாபத்திற்காகவும் தங்கள் பக்கத்திலிருந்தும் பார்க்கிறார்கள். மதில்களில் ஊமையான நாய்களைப் போல குறைக்க முடியாத காவல் காப்பவர்கள் இருக்கிறார்கள். மதில்களில் குறைக்க முடியாத பல காவல் காப்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன்? பல்வேறு காரணங்களுக்காக. ஒருவேளை அவர்கள் தங்கள் வேலையை இழக்க பயப்படுகிறார்கள். அவர்கள் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று அஞ்சலாம். ஆனால் குற்றமற்றவர்களின் இரத்தம் அவர்கள் கைகளிலேயே இருக்கும். கடவுள் அவர்களை பொறுப்பாக்குவார். உண்மையில் கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை காட்டும் பல தெளிவான பைபிள் வசனங்கள் உள்ளன. உதாரணத்திற்கு ஆமோஸ் 3-7 கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். எதுவும் செய்யார் என்றால் ஒன்றும் செய்யார் என்று பொருள். இதன் பொருள் என்னவென்றால் கடவுள் எதையாவது செய்யப்போகிறார் என்றால் அவர் எப்போதும் எச்சரிப்பார். நாம் அதை அறிந்திருப்பதை அவர் உறுதி செய்வார். நாம் விழிப்புடன் இருந்தால் அவர் நம்மை ஒருபோதும் ஆச்சரியப்படுத்த மாட்டார். ஆனால் நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் பல விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வரும். நிச்சயமாக 1 தெசலோனிக்கேயர் 5-4 கூறுகிறது, சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. இதை நாமும் இங்கே பார்க்கப் போகிறோம். நாம் இருளில் இருந்தால் ஒழிய கடவுள் நம்மை எதிர்பாராத விதமாக பிடிக்க விரும்பவில்லை. யோவேல் நள்ளிரவு 2:28 இதற்கு பின்பு நான் மாம்சமானவர்கள் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் முதியோர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். நாம் வாழும் காலத்தில் கடவுள் ஏற்கனவே கனவுகளையும் தரிசனங்களையும் தந்து பெரியவர்களிடமும் இளைஞர்களிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய வாக்குறுதி. நம்மிடம் தீர்க்கதரிசன ஆவி இருக்கிறது. சகோதரி உயிட் கர்த்தரிடமிருந்து நம்முடைய தூதராக ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் தீர்க்கதரிசன செய்திகளையும் பரலோகத்திலிருந்து ஒளியையும் பெற்றுத்தந்தார். ஆனால் நம்மில் சிலருக்கு பரிசுத்த ஆவியானவர் தரிசனங்கள் மற்றும் கனவுகள் மூலம் கிடைக்காது என்று அர்த்தமல்ல. உண்மையில் நான் இதை பிரசங்கிப்பதற்கான காரணங்களில் ஒன்று கொரிந்தியர் காலை 10:11 இல் சொல்லப்பட்டவை அப்படியே நடந்திருப்பதுதான். உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிக்கையுண்டாக இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், கடந்த காலத்தில் நடந்த அனைத்தும் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் வாழும் நமக்காகவே இது எழுதப்பட்டிருப்பதால் நாம் அதை படிக்க வேண்டும். மத்தேயு நள்ளிரவு 12:32 ஐ பாருங்கள். அத்திமரத்தின் உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், அதின் கிளை இளமையாகி தளிர்க்கும் போது கோடைக்காலம் சமீபமென்று அறியலாம். அப்படியே நீங்களும் இவைகளையெல்லாம் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். எனவே இயேசு நாம் விழிப்புடன் இருக்க விரும்புகிறார். அவர் நாம் விழித்திருக்க விரும்புகிறார். விஷயங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரச்சனை என்னவென்றால் ஏதோ ஒரு நாள் என்று நினைத்து பழகிவிட்டதால் நாம் ஆச்சரியப்படுகிறோம். உண்மையில் இந்த செய்தியை ஒருபோதும் கேட்டிராதவர்கள் அதை வாழ்நாள் முழுவதும் கேட்ட நம்மை விட அதைப் பற்றி எதிர்மறையாக இருப்பதில்லை. ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் கேட்டு அதை நாம் கவனிக்கவே செய்யாத அளவுக்கு ஒரு வகையில் நாம் அதற்கு பழகிவிட்டோம். ஆனால் இம்முறை இது தீவிரமானது. இந்த முறை தேவன் தனது செயலை செய்யப் போகிறார் என்பதையும் நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். நான் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். மார்க்கு மதியம் 1:35 வீட்டு எஜமான் எந்த நேரத்திலே வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆகையால் விழித்திருங்கள். சாயங்காலத்திலாகிலும் நடுநிசியிலாகிலும் சேவல் கூவுகிற நேரத்திலாகிலும் விடிய காலத்திலாகிலும் அவர் சடிதியாய் வந்து நீங்கள் நித்திரை பண்ணுகிறவர்களாக காணப்படாதபடிக்கு விழித்திருங்கள். அவர் தம்முடைய மக்களிடமே பேசுகிறார். நம்மில் பலர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறோமோ? 1 தெசலோனிக்கேயர் 5-4. இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல இல்ல, வேற ஒரு ஆப்ல ரீல்ஸ் பார்க்கறேன். அதுல காசும் கிடைக்குது. நம்ம 5-4. சகோதரரே, நீங்கள் அந்த நாளுக்கு திருடனைப் போல உங்களுக்கு தெரியாதபடிக்கு நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கவில்லை. நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது தேவனுடைய நோக்கம் அல்ல. பாருங்கள், இவைகளை யார் புரிந்து கொள்ள முடியும்? தற்போதைய நிகழ்வுகளை யார் புரிந்து கொள்ள முடியும்? இங்கே யார் புரிந்து கொள்ள முடியும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய கட்டுப்பாட்டில் தங்களை அர்ப்பணித்து அவரால் வழிநடத்தப்படுபவர்கள் அவர் தீர்மானிக்கும் நிகழ்வுகளின் போக்கை உணர்ந்து கொள்வார்கள். மேலும் கிறிஸ்தவ ஊழியத்தில் பக்கம் 77 இல் தங்களை தேவனுடைய கட்டுப்பாட்டில் அர்ப்பணிப்பவர்கள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தானியேல் 12 இல் தீயவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் ஞானிகள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் சில முக்கிய தீர்க்கதரிசன நபர்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் நகர்வுகளை மேற்கொள்ளும்போது நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். தேவன் அவர்கள் நகர்வுகளை மேற்கொள்ள அனுமதிக்கும் போது ஏதோ நடக்கிறது என்று நமக்கு தெரியும். ஏனெனில் மனிதர்களின் விவகாரங்களில் மேலான தீர்மானம் எடுப்பவர் அவரே. எது எப்போது நடக்கும் என்பதை தீர்மானிப்பவர் அவரே.
பூமியில் காரியங்கள் முன்னேற அவர் அனுமதிக்கும்போது பரலோகத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை நாம் அறியலாம். முக்கியமானவர்களில் ஒருவர் போப்பாண்டவர் ரோமாபுரி. போப்பாண்டவர் ரோமாபுரி தான் மிருகம். வெளிப்படுத்தின விசேஷம் மதியம் 1:17 இல் உள்ள வேசி. 1798 இல் அந்த மிருகத்திற்கு ஏற்பட்ட கொடிய காயம் இப்போது கிட்டத்தட்ட குணமடைந்துவிட்டது. மற்றொரு முக்கிய வீரர் ஐக்கிய அமெரிக்க நாடுகள். நாம் ரோமாபுரியையும் அதன் செயல்களையும் கவனித்தால் இரண்டாவது மிருகமான ஆட்டுக்குட்டி போன்ற வெளிப்படுத்தின விசேஷம் 13 இல் உள்ள ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஆட்டுக்குட்டியைப் போல தோன்றி டிராகனைப் போல பேசுகிறது என்பதை அறிவோம். புரோட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள் அனைவரும் ரோமாபுரிதான் வெளிப்படுத்தின விசேஷம் 13 மிருகம் என்று நம்பினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று ரோம் நகரத்திலிருந்து வெளிவரும் அனைத்து இறையியல் பயிற்சிக்கூடங்கள் மற்றும் போதனைகளில் ஊடுருவி மற்றும் ஊடுருவலின் மூலம் பெரும்பாலான மதப்பிரிவுகள் இன்று தங்கள் சொந்த முன்னோடிகளும் நிறுவனர்களும் தெளிவாக கற்பித்தவற்றை புரிந்துகொள்ள தவறிவிட்டன. ஆனால் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை அட்வென்ட் செய்தியை தெளிவாக புரிந்துகொள்கிறது மற்றும் கற்பிக்க வேண்டும். இதுதான் புராட்டஸ்டன்ட் செய்தி, அதாவது ரோம்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள மிருகம், மேலும் அமெரிக்காவும் ரோமும் எவ்வாறு ஒன்றிணையும் என்பதை புரிந்துகொள்ளும் திறன் எஞ்சியிருக்கும் திருச்சபைக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதோ சாட்சியங்களின் 5வது தொகுப்பு, பக்கம் 451 லிருந்து ஒரு மேற்கோள். புராட்டஸ்டன்ட் மதம் ரோமானிய சக்தியுடன் இணைந்து ஆன்மீகவாதத்துடன் கைகோர்த்து அரசியலமைப்பின் ஒவ்வொரு கொள்கையையும் நிராகரிக்கும்போது சாத்தானின் அற்புதமான செயல்பாடுகளுக்கான நேரம் வந்துவிட்டது, முடிவு நெருங்கிவிட்டது. சரி, ரோமும் அமெரிக்காவும் ஏற்கனவே கைகோர்த்துவிட்டன என்பதை நம்மால் மறுக்க முடியாது. உண்மையில் அவர்கள் கைகோர்த்ததை விட அதிகம் செய்துள்ளனர். அவர்கள் ஒன்றாகவே உள்ளனர். நமக்கு தேவைப்படுவது வீழ்ந்த புராட்டஸ்டன்ட் மதம் அவர்களுடன் இணைவது மட்டுமே. ஏறக்குறைய அவர்கள் இணைந்துவிட்டார்கள். எங்கள் திருச்சபையின் பல தலைவர்கள் உட்பட அனைத்து தலைவர்களும் ரோமுடன் இணைந்து துரதிர்ஷ்டவசமாக பாப்பல் சக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். அந்த வேசியின் மகளாக மாறிவிட்டனர். நீங்கள் ஒரு வேசியுடன் உறவு வைத்திருந்தால் அது விபச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு ஆன்மீக வேசியுடன் உறவு வைத்திருந்தால் அது ஆன்மீக விபச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே நீங்கள் யாருடன் இணைகிறீர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள். கடவுளின் நம்பிக்கையுள்ள மக்களுடன் நீங்கள் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுளின் கட்டளைகளை நம்பி இயேசுவின் விசுவாசத்தைக் கொண்டு தீர்க்கதரிசனத்தின் ஆவியைக் கொண்டு 3 தூதர்களின் செய்திகளை கற்பிப்பவர்களே அவர்கள். அவர்களே நீங்கள் நித்திய காலத்தை பகிர்ந்து கொள்ளும் உங்கள் தோழர்கள். டேவிட் கேட்ஸ் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு எதிராக சோதிக்கக்கூடிய ஒரு கணிப்பை கூறுகிறார். அப்படியானால் அவர் அந்த எச்சரிக்கையை விடுத்த பிறகு என்ன நடந்தது? அவரது தீர்க்கதரிசனம் முழுமையாக நிறைவேறியதா, ஓரளவு நிறைவேறியதா அல்லது தாமதமா? அவர் உண்மையில் என்ன சொல்கிறார் என்பதை சிலர் தவறாக புரிந்து கொண்டார்களா? அடுத்த காணொளியில் இதை பார்ப்போம். 3வது முக்கிய பங்குதாரர் கடவுளின் எஞ்சிய மக்கள், கடவுளின் தூய்மையான மணவாட்டி. எபேசியர் காலை 5:27 அன்படி, கரையோ திரையோ இல்லாத, பரிசுத்தமான மற்றும் பிழையற்ற ஒரு மகிமையுள்ள திருச்சபையாக தனது சபை இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். ஆதிகால பக்திக்கு ஒரு மறுமலர்ச்சியை கடவுள் தனது சபையில் எதிர்பார்க்கிறார். ஒரு சிறப்பு சுத்திகரிப்பு பணி மற்றும் பாவத்தை அகற்றும் பணி சபையில் காணப்பட வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை படிப்பதன் மூலம் ஆயத்தம், அதன் கட்டளைகளுக்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பாடுபடுவது. எலியாவின் செய்தி, மனந்திரும்புதல், எல்லாவற்றிலும் தற்காப்பு, ஆடை சீர்திருத்தம். அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார், உலகத்தின் முடிவு காலத்திலிருக்கிற நமக்கு எச்சரிக்கையுண்டாக, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. பரலோகத்திலிருந்து வந்த ஒரு தூதர் பல காரியங்களை எடுத்துரைத்தார் என்று சகோதரி ஒயிட் கூறுகிறார். அவருடைய செய்தி இதுதான். வரலாறு திரும்ப நிகழ்கிறது, முன்னால் நடந்தது மீண்டும் நிகழும். எனவே வேதாகமம் மற்றும் தீர்க்கதரிசனத்தின் ஆவியின் இந்த தெளிவான வழிகாட்டுதலோடு வரலாற்றில் உள்ள சில இணையான நிகழ்வுகளை பார்ப்போம். நாம் புள்ளிகளை இணைக்க வேண்டும். கடந்த காலத்தில் என்ன நடந்தது, அதை இப்போது நடப்பவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்து அவற்றுக்கிடையே ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்று கண்டறிய வேண்டும். நாம் எதையாவது கற்றுக்கொள்ள முடியுமா? துரதிர்ஷ்டவசமாக நாம் வரலாற்றிலிருந்து சரியாக கற்றுக்கொள்வதில்லை, ஆனால் ஞானிகள் புரிந்து கொள்வார்கள். அந்த ஞானிகளில் ஒருவராக இருக்க நான் விரும்புகிறேன். ஆகவே கடந்த கால வரலாற்றில், குறிப்பாக ரோமாபுரி மற்றும் கடவுளின் மக்களான இஸ்ரவேலில் நடந்த சில நிகழ்வுகளை பார்ப்போம். கடந்த சில மாதங்களாக கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை புரிந்துகொண்டு நிகழ்காலத்தை சுட்டிக்காட்டி, பார், அந்த தொடர்பை கவனி என்று கடவுள் எனக்கு காட்டி வருகிறார். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை நாம் பார்ப்போம். கி. பி. 66ஆம் ஆண்டிற்கு செல்வோம். கி. பி.
66 இல் செஸ்டஸ் தாக்குதல் நடத்தினார். அவருக்கு போதிய அனுபவம் இல்லை. இதில் அவருக்கு அதிக அனுபவம் இருக்கவில்லை. அவர் சில கடுமையான தவறுகளைச் செய்தார். அவர் தனது அனைத்து விநியோகப் பொருட்களையும் பின்புறம் வைத்தார். அவர்கள் தாக்கப்பட்டனர். அவர் சுமார் 6000 வீரர்களை இழந்தார். 9 நாள் முற்றுகைக்குப் பிறகு அவர் திடீரென்று பின்வாங்கினார். அவர் எருசலேமை விட்டு வெளியேறினார். அப்போஸ்தலர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அடையாளம் இதுதான். கடவுளின் மக்கள் தப்பிச் செல்வதற்கு தேவைப்பட்ட அடையாளம் அது. ரோமாபுரி வெளியேறியவுடன் ரோமாபுரி உள்ளே நுழையும்போது அது கடவுளிடமிருந்து வரும் ஒரு அடையாளம் என்பதை உணர்ந்த அனைத்து கிறிஸ்தவர்களும் எருசலேமை விட்டு வெளியேறினர். 3½ ஆண்டுகளுக்குப் பிறகு ஜெனரல் டைட்டஸ் மீண்டும் வந்து எருசலேமை அழித்தபோது ஒரு கிறிஸ்தவர் கூட தங்கள் உயிரை இழக்கவில்லை. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் செஸ்டஸ் கி.பி. 66 இலையுதிர்காலத்தில் வந்தார். பின்னர் டைட்டஸ் வசந்த காலத்தில் திரும்பி வந்தார். அவர் பஸ்கா பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்பே வந்து யூதர்கள் அனைவரையும் நகரத்திற்குள் சிக்கவைத்தார். எனவே ரோமாபுரிக்கு எதிராக அவர்கள் செய்த கிளர்ச்சியால் ஆயிரக்கணக்கானோர் சிலுவையில் அறையப்பட்டும் கொல்லப்பட்டும் மடிந்தனர். ஆகவே கடவுள் எனக்கு காட்டிய வரிசை முறை இதுதான் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். கடந்த காலத்தில் நடந்தது மீண்டும் நிகழும் என்பதை அவர் முதலில் எனக்கு காட்டினார். அதுதான் ரோமாபுரியில் நடந்தது. இப்போது நாம் திரும்பி வந்து சபையில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். கடவுள் எனக்கு காட்டி புள்ளிகளை இணைத்த அடுத்த காட்சி எருசலேம் ஆகும். இயேசு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வெற்றிகரமான பிரவேசத்துடன் உள்ளே வந்தார். அவர் கழுதை மீது ஏறி வரும்போது மக்கள் தாவீதின் குமாரனை புகழ்ந்து ஓசன்னா என்று பாடிக்கொண்டிருந்தபோது அவர் நின்றார். எருசலேமை பார்த்த மலையில் இயேசு நின்றார். அவர் எருசலேமை பார்த்தபோது அவர் அழத் தொடங்கினார். மேற்கே மறையும் சூரியன் வானத்தில் மறைந்துவிட்டால் எருசலேமின் கிருபைக் காலம் முடிந்துவிடும் என்று அது கூறுகிறது. இது டிசையர் ஆஃப் ஏஜஸ் புத்தகம் பக்கம் 577 இல் கூறப்பட்டுள்ளது. இயேசு 70வது வாரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். வாரத்தின் பாதியில் அவர் 3½ ஆண்டு ஊழியத்துடன் வாரத்தை தொடங்கினார். அவருடைய 3½ ஆண்டு ஊழியம் முடிவுக்கு வந்தது. சிலுவையில் அறையப்படுவதற்கு இன்னும் சில நாட்களே இருந்தன. அது ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் சில நாட்களே இருந்தன. தேவனுடைய ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்படவிருந்தது. அன்று இரவு அவர் பலியிடப்படும் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியிருந்தது. அவர் அங்கே பார்த்தபோது சூரியன் மறையும் போது எருசலேமின் கிருபைக் காலம் முடிந்துவிடும் என்று அது சொல்கிறது. கிரேட் கான்ட்ரவர்சி இன் மற்றொரு பகுதி அவர் சிலுவையில் அறையப்பட்டபோது எருசலேமின் இரக்க காலம் முடிந்தது என்று கூறுகிறது. 70 வாரங்கள் முடிந்துவிட்டன என்று இதற்கு பொருளல்ல. கி.பி. 34 இல் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் வரை 70 வாரங்கள் முடியும் வரை கடவுள் இன்னும் 3½ ஆண்டுகள் இஸ்ரவேலை பாதுகாத்தார். 490 ஆண்டுகள் முடிவடைந்தன. எருசலேமும் இஸ்ரவேலும் இனி கடவுளின் மக்களாக கருதப்படவில்லை. ஆனால் எருசலேம் 3½ ஆண்டுகளுக்கு முன்பே தனது முடிவை எடுத்துவிட்டது. 70 வாரங்கள் முடிவதற்கு முன்பே கடவுள் அந்த முடிவை அங்கீகரித்தார். எருசலேமுக்கான இரக்க காலம் முடிந்தது. அவர்கள் தங்கள் இரக்கத்தின் கதவை மூடிவிட்டார்கள். ஸ்தேவானின் கல்லெறிதல் என்பது யூதர்கள் இறுதியாக நற்செய்தியை நிராகரித்ததையும் துன்புறுத்தலால் சீடர்கள் சிதறடிக்கப்பட்டதையும் குறிக்கிறது. எனவே இயேசுவின் 3½ ஆண்டு ஊழியமும் அதைத் தொடர்ந்து தனிப்பட்ட யூதர்களுக்கு நற்செய்தி சென்றடைந்த 3½ ஆண்டு காலமும் இருந்தது. இது உலகத்திற்கு செல்லும் முன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இப்போது அது கடந்த கால வரலாறு. அது ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போது எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது அல்லது இன்று என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் எனக்கு உண்மைகளை இணைத்து காட்டியபோது ரோமில் என்ன நடந்தது என்பதையும் எருசலேமில் என்ன நடந்தது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். அப்போது கடவுள் இன்று ரோமில் என்ன நடக்கிறது மற்றும் இன்று சபையில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் என்றார். சரி, மீண்டும் ஒருமுறை ரோம் மற்றும் இன்றைய ஆன்மீக இஸ்ரேல் ஆகிய இந்த இரண்டையும் பார்ப்போம். எவற்றை நாம் இணைக்க முடியும் என்று பார்ப்போம். நினைவில் கொள்ளுங்கள், நாம் ஆதாரங்களை மட்டுமே பார்க்கிறோம். என்ன நடக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்தும் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்று பகுப்பாய்வு செய்கிறோம். இது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று கணிப்பதை விட நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்துகொள்வதாகும். மேலும் கடவுள் நமக்கு தீர்க்கதரிசனத்தை புரிந்துகொள்ள கொடுத்தார். சரி, ரோமில் ஏற்பட்டுள்ள நவீன முன்னேற்றங்களை பார்ப்போம். கொடிய காயத்தின் குணப்படுத்துதல் கிட்டத்தட்ட நிறைவடைந்துவிட்டது. ஐரோப்பாவில் உள்ள அனைத்து ஜனாதிபதிகள் மற்றும் தலைவர்கள் நிர்வாக அதிகாரிகளால் போப் சூழப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
அவர்கள் அனைவரும் வத்திக்கானுக்கு வந்து தங்கள் விசுவாசத்தை உறுதிமொழி அளித்தனர், மேலும் சமீபத்தில் அவர்கள் மற்றொரு கூட்டத்தை நடத்தி போப்பை உலக ஜனாதிபதியாக இருக்க அழைக்கிறார்கள். செப்டம்பர் 23 அன்று ரோம் வாஷிங்டனுக்கு வந்தபோது அது காங்கிரஸிற்குள் நேரடியாகச் சென்றதால் நான் அதை படையெடுப்பு என்று கூறுகிறேன். பிறகு அது நிர்வாகப் பிரிவிற்குள் சென்றது. அது சட்டமன்ற பிரிவு. பிறகு அது நிர்வாகப் பிரிவிற்குச் சென்று வெள்ளை மாளிகைக்குள் நுழைந்து வெள்ளை மாளிகையின் மேல் ஜன்னலிலிருந்து அனைத்து குடிமக்களிடமும் நேரடியாக பேசியது. அது பாவநிவாரண நாளில் செப்டம்பர் 23, 2015 வந்தது. அது சட்டமன்ற மற்றும் நிர்வாக பிரிவுகளை கைப்பற்றியது. எனவே அடிப்படையில் போப் வாஷிங்டனுக்கு வந்து அமெரிக்காவை ஆக்கிரமித்துவிட்டு பின்னர் வெளியேறினார். ரோம் இன்று என்ன செய்கிறது என்று பார்த்த பிறகு கடவுளுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள், திருச்சபை என்ன செய்கிறது என்று பார்ப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்பு 2015ஆம் ஆண்டிற்கு சற்று பின்னோக்கிச் செல்வோம். நான் சான் அண்டோனியோவில் நடந்த பொது மாநாட்டு அமர்வில் இருந்தேன். எனக்கு பொது மாநாட்டு அமர்வுகளுக்குச் செல்வது எப்போதும் பிடிக்கும். நான் நிறைய நண்பர்களை சந்திக்கிறேன், ஆனால் ஒரு இடத்தில் நின்று மக்களைச் சந்திப்பதற்கு பதிலாக என்ன நடக்கிறது என்பதை கேட்பதில் நேரத்தைச் செலவிட ஆண்டவர் என்னை தூண்டினார். எனவே நான் அந்த வாரம் முழுவதும் அமர்ந்து வணிக அமர்வில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்தேன். பெண்களின் திருநிலைப்படுத்துதல் மீதான வாக்கெடுப்பில் அனைவரின் கவனமும் இருந்தபோது அதற்கு பிறகு அனைவரும் தங்கள் வழியில் சென்றனர். ஆனால் நமது அடிப்படை நம்பிக்கைகளில் சில முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டதை சிலர் மட்டுமே கவனித்தனர். அடுத்த சில நாட்களில் வாரத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யப்பட்ட மாற்றங்களில் ஒன்று இதுதான். 150 ஆண்டுகளாக தீர்க்கதரிசனத்தின் ஆவி திருச்சபைக்கு உண்மைகளின் தொடர்ச்சியான ஆதாரமாகவும் வழிகாட்டும் ஒளியாகவும் நாம் வழிகாட்டியாக பயன்படுத்தக்கூடிய ஏவப்பட்ட தீர்க்கதரிசன பொருளாகவும் இருப்பதாக நாங்கள் நம்பி போதித்து வருகிறோம். பைபிளை எவ்வாறு போதனையான வழிகாட்டுதலுக்கு பயன்படுத்துகிறோமோ அதேபோல அன்றாட வழிகாட்டுதலுக்கும் நாம் ஏமாற்றத்தில் விழாமல் இருப்பதற்கும் முன்னால் உள்ள கடினமான சூழல்களை கடந்து செல்ல உதவுவதற்கும் ஆரோக்கிய செய்தியை வழங்குவதற்கும் தீர்க்கதரிசனத்தின் ஆவியை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த பொது மாநாட்டின் போது 2 முன்மொழிவுகள் செய்யப்பட்டன. ஒன்று, தீர்க்கதரிசனத்தின் ஆவி இனி ஒளியின் ஆதாரமாக கருதப்படக்கூடாது என்பதற்காக அதன் வார்த்தைகளை மாறுவது. இரண்டாவது, இயேசுவின் இரண்டாம் வருகை, இது 150 ஆண்டுகளுக்கும் மேலாக வருகையின் செய்தியாகவும் நள்ளிரவு கூக்குரலாகவும் மணமகன் வருகிறார் என்பதாகவும் இருந்து வந்தது. அவரை எதிர்கொள்ள நாம் புறப்படுவோம். இந்த இரண்டுமே மாற்றப்பட வேண்டும் என்று முன்மொழியப்பட்டது. எனவே இயேசுவின் உடனடி வருகைக்கு பதிலாக இயேசு விரைவில் வருவார் என்று நம்புவோம். அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது ஒப்பீட்டளவில் விரைவில் இருக்கலாம் அல்லது இன்னும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கழித்து இருக்கலாம். இவை இரண்டுமே மாற்றங்களாக முன்மொழியப்பட்டன. இதற்கு சில எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. தலைவர் அனைவருக்கும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த வாய்ப்பளித்தார். வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பெரும்பான்மையான பிரதிநிதிகள் மாற்றங்களுக்கு ஒப்புதல் அளித்தனர். இதனால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை அதன் அடிப்படை நம்பிக்கைகளில் தீர்க்கதரிசனத்தின் ஆவியை உண்மையின் ஆதாரமாக இனி கருதுவதில்லை. அது ஏவப்பட்டது என்று கருதப்படுவதில்லை. மேலும் அதிகாரப்பூர்வ திருச்சபை நிலையின்படி இயேசுவின் இரண்டாம் வருகை இனி உடனடியானதாக கருதப்படுவதில்லை. நான் அங்கு இருந்தேன், அந்த மாற்றங்களை வருத்தத்துடன் கவனித்தேன். ஆனால் அந்த முடிவுகளின் முக்கியத்துவத்தை இந்த ஆண்டு வரை நான் உணரவில்லை. கடவுள் எனக்குச் சுட்டிக்காட்டி புள்ளிகளை இணைத்தபோது அது எனக்கு தெளிவாக புரிந்தது. உலக திருச்சபையில் நடந்த மற்ற சுவாரஸ்யமான முன்னேற்றங்கள் என்னவென்றால் எல்.ஜி. வைட் எஸ்டேட். இது எல்.ஜி. வைட்டின் எழுத்துக்களை பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிடுவதையும் அவற்றை வரிசைப்படுத்துவதையும் புத்தகங்கள் மற்றும் மின்னணு ஊடகங்களில் வெளியிடுவதையும் நிர்வகிக்கிறது. ஜூலை 2015இல் இறைவாக்கின் ஆவியை ஒரு உத்வேகமான ஆதாரமாக துண்டிப்பதற்கான வாக்கெடுப்பு நடந்த சில நாட்களிலேயே எல்.ஜி. வைட்டின் கையெழுத்து பிரதிகளிலிருந்து ஒரு புதிய வெளியீடு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ஜூன் 6, 1875 அன்று பிரதர் பட்லருக்கு எழுதிய கடிதம் இருந்தது. அதில் அவர் என்ன சொன்னார் என்பதை பார்ப்போம். இறைவனின் மக்களிடையே சாட்சியங்கள் நிலைத்திருக்காது என்பதே என் தற்போதைய கருத்து. அவை அகற்றப்படும். இது குறித்து எனக்கு சில தெளிவுகள் உள்ளன, ஆனால் அதை என்னால் இப்போது சொல்ல முடியாது. சிஸ்டர் வைட் தான் இறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே திருச்சபை தனது நிலைப்பாட்டை நீக்குவதற்கும் சாட்சியங்களை அகற்றுவதற்கும் அதிகாரப்பூர்வமான முடிவை எடுக்கும் என்ற முடிவுக்கு வந்தார். ஆனால் பொது மாநாட்டின் முடிவுக்கு சில நாட்களுக்குப் பிறகுதான் திருச்சபைக்கு இது தெரியவந்தது. அந்த நிலைப்பாடு ஏற்கனவே எடுக்கப்பட்டுவிட்டதையும் தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டதையும் பார்த்த பிறகு அதை வெளியிட வேண்டும் என்று கேட்ஸ் உணர்ந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். நான் ஜோதிடத்தை பொய் என்று நினைத்தேன். சும்மா விளையாட்டுக்காக ஏஐயிடம் கேட்டேன். எனக்கு யார் என்று நான் நினைக்கிறேன்.
நினைவில்லாதவர்களுக்கு 2015ஆம் ஆண்டின் பொது மாமன்றம் டெக்சாஸின் சான் அந்தோனியோவில் நடைபெற்றது. அங்கு 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையை பாதிக்கும் முக்கிய பிரச்சினைகளைப் பற்றி விவாதிக்க உலகம் முழுவதிலுமிருந்து பிரதிநிதிகள் கூடினர். திருச்சபையின் உயர்மட்ட தலைமை அட்வென்டிஸ்ட் அடையாளத்திற்கு வரலாற்று ரீதியாக மையமாக இருந்த 2 விஷயங்களிலிருந்து விலகிச் செல்வதாகவும் அல்லது அவற்றை நீக்குவதாகவும் கேட்ஸ் குற்றம் சாட்டினார். அவை இறைவாக்கின் ஆவி மற்றும் இயேசு கிறிஸ்துவின் உடனடி வருகை. கிறிஸ்துவின் வருகையைப் பொறுத்தவரை ஒரு திருச்சபை தனது அவசர உணர்வை இழக்கும்போது என்ன நடக்கும்? இப்போது நான் பின்னோக்கிச் செல்லப் போகிறேன். கடந்த காலத்தில் ரோமாபுரி இருந்தது. தற்காலத்தில் ரோமாபுரி உள்ளது. திருச்சபை ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அட்வென்டிஸ்ட் இயக்கம் மற்றும் இப்போது திருச்சபை தனது அடிப்படை நம்பிக்கைகளான உடனடி வருகை குறித்த நிலைப்பாட்டில் இருந்து சில படிகள் பின்வாங்கியுள்ளது. இதுவே அடிப்படை நம்பிக்கையாகும். அதனால்தான் நாம் அட்வென்டிஸ்டுகள் என்று அழைக்கப்படுகிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் உடனடி வருகையாகும். இயேசு கிறிஸ்துவின் உடனடி வருகை மற்றும் அட்வென்டிஸ்ட் மக்களுக்கு ஒரு அடையாளம் உள்ளது. அதுதான் இறைவாக்கின் ஆவி, அதாவது சாட்சியங்கள். சரி, இந்த கட்டத்தில் அவற்றை உத்வேகம் பெற்ற எழுத்துகளாக நாம் நிராகரித்துவிட்டோம். எனவே நாம் இப்போது மிகவும் இக்கட்டான சூழலில் இருக்கிறோம். நான் இதை ஒரு சோகமான நிகழ்வாக பார்த்தேன், ஆனால் இப்போது அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று நாம் பார்க்கப் போகிறோம். 2015 பிப்ரவரியில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. யாரோ ஒருவர், டேவிட், ஆண்டவர் உங்களிடம் பின்வருவனவற்றை கூற விரும்புகிறார் என்று சொன்னார். சரி, யாராவது வந்து என்னிடம் கடவுளிடமிருந்து ஒரு செய்தி உள்ளது என்று கூறினால் அதை வடிகட்டாமல் ஏற்றுக்கொள்வதில் எனக்கு சற்று தயக்கம் உள்ளது. ஆனால் நான் கவனித்தேன், அது இறைவனிடமிருந்து வந்தது. இது நம் அனைவருக்கும் பொருந்தும் என்று நினைக்கிறேன். டேவிட், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நிறைய இருக்கிறது, ஆனால் நான் உங்களுடன் அதிக நேரம் செலவிட வேண்டும். ஆம், அது நம் அனைவருக்கும் உண்மையானது. நான் அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்றேன். நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். நான் பல நாடுகளில் வேலை செய்கிறேன், ஆனால் உங்களுடன் நீங்கள் விரும்பும் அளவுக்கு நேரம் செலவிட விரும்புகிறேன். நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இரட்டை மேற்கோள் குறி. மேலும் சில மாதங்களாக கடவுள் எனக்கு விஷயங்களை காட்டத் தொடங்கினார். ஆனால் கடவுள் எனக்கு காட்ட திட்டமிட்டிருந்ததில் இதுவும் ஒரு பகுதி என்பதை அப்போது நான் உணரவில்லை. பிற்காலத்தில் நான் எல்லா புள்ளிகளையும் இணைத்தபோது அனைத்தும் அர்த்தமுள்ளதாக இருந்ததையும் தகவல்களின் தொடர்ச்சியை என்னால் பார்க்க முடிந்ததையும் கண்டுபிடித்தேன். அனைத்தும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. ஏப்ரல் 2015 ஏப்ரல் 30 அன்று எனக்கு நெருக்கமான ஒருவர், மிகவும் அர்ப்பணிப்புள்ள பைபிள் அறிஞர், பைபிள் தீர்க்கதரிசனம் குறித்து சில படைப்புகளை வெளியிட்டு இப்போதும் அது குறித்து அதிகாரப்பூர்வமான கல்வித் தாள்களை எழுதிவரும் மருத்துவர். அவர் எனக்கு எழுதினார், டேவிட், எனக்கு நேற்று இரவு ஏப்ரல் 30, 2015 அன்று ஒரு கனவு வந்தது. ஒரு குரல் என்னிடம், இன்னும் 5 மாதங்களில் நான் லேவியின் குலத்தை தூய்மைப்படுத்துவேன் என்று கூறியது. இதற்காக தயாராகும்போது நான் மீண்டும் சென்று அதை வாசித்தேன். அது மல்கியா 3:3 ஐ குறிக்கிறது, கடவுளின் தூய்மைப்படுத்தும் வாக்குறுதி. நாம் எலியாவின் செய்திக்கு முன்னால் இதைப் பற்றி பேசுகிறோம். அங்கே ஒரு தூய்மைப்படுத்தும் செயல்முறை இருக்கிறது. லேவியின் குலம் என்பது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவருடைய ஆலயத்தில் பணியாற்றுவதற்கும் புனிதமான காரியங்களை கையாளுவதற்கும் நியமிக்கப்பட்டவர்களை குறிக்க வேண்டும். அவர் ஒரு சிறப்பு தூய்மைப்படுத்தும் செயலை செய்வார். மேலும் அவர், நான் விவிலிய ரீதியாக அந்த 5 மாதங்களை கணக்கிட்டேன், அது பாவநிவர்த்தி நாளான செப்டம்பர் 23 ஐ குறிக்கிறது என்றார். அதன் அர்த்தம் எனக்கு தெரியவில்லை, ஆனால் செப்டம்பர் 23, 2015 அன்று கடவுள் ஏதோ ஒன்றை செய்யப்போகிறார் என்று நான் நம்புகிறேன். அந்த நாளில்தான் போப் வட அமெரிக்காவிற்கு வந்து சேர்ந்தார். இது தற்செயலானது அல்ல. அந்த நாளில் போப் வருவதை கடவுள் அனுமதித்ததாக நான் நம்புகிறேன், அதற்கு முன்பு அல்ல. போப் வாஷிங்டனுக்கு வந்தே தீர வேண்டிய நாள் அதுதான். இந்த 2015ஆம் ஆண்டின் ஜூலை 9 மற்றும் 10 தேதிகளில் பொது மாநாடானது தீர்க்கதரிசனத்தின் ஆவி மற்றும் வரவிருக்கும் வருகை குறித்து முடிவுகளை எடுத்தது. அதைப் பற்றி நான் இப்போது விவாதித்தேன். அந்த 2 அடிப்படை நம்பிக்கைகளை திருச்சபையின் அதிகாரப்பூர்வ நிலையிலிருந்து நாம் இழந்துவிட்டோம். நிச்சயமாக நான் மாறவில்லை, இஸ்ரவேலில் உள்ள ஆயிரக்கணக்கானோரும் மாறவில்லை. ஆனால் முறைப்படியான திருச்சபையின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு யாதெனில், இயேசு கிறிஸ்துவின் உடனடி வருகையை நிராகரிப்பதும் இறைவாக்கின் ஆவியை உண்மையான ஊற்றாக மறுப்பதுமாகும். ஆகவே அது ஜூலை 9 மற்றும் 10 தேதிகளில் நிகழ்ந்தது. நாட்காட்டியை வைத்து என்னால் முடிந்தவரை நினைவு கூர்கிறேன்.
செப்டம்பர் 19 மற்றுமொரு மிக சுவாரஸ்யமான நாளாக இருந்தது. நான் ஒரு காணொளியை உருவாக்கினேன். நான் அந்த காணொளியை பதிவு செய்தேன், ஏனெனில் காரியங்கள் நடக்கத் தொடங்கும் போது, போப் வருகைக்கும் பாவனிவர்த்தி நாளுக்கும் சில நாட்களுக்கு முன்பு, பாவனிவர்த்தி நாளில் ஏதோ நடக்கப் போகிறது என்பதை கர்த்தர் எனக்கு காட்டினார். பூமியில் காரியங்கள் முன்னோக்கிச் செல்லும்போது அவை பரலோகத்திலும் முன்னோக்கிச் செல்கின்றன. நான் யூடியூபில் பதிவு செய்த எனது காணொளிகளை பார்த்தேன். அங்கே செப்டம்பர் 19 தேதியிட்ட காணொளியை கண்டேன், அதில் பூமியில் காரியங்கள் முன்னேறினால் பரலோகத்திலும் முன்னேறும் என்று குறிப்பிட்டிருந்தேன். பரலோகத்தில் முன்னேற்றம் நடக்கிறது என்பதை நாம் அறியக்கூடிய ஒரே விஷயம், நாம் விசாரணை நியாயத்தீர்ப்பின் நடுவில் இருக்கிறோம், மரித்தோரின் நியாயத்தீர்ப்பு நடக்கிறது, அடுத்ததாக உயிருள்ளோருக்கான நியாயத்தீர்ப்பு முன்னேறக்கூடும். ஆகவே நாம் விழிப்புடன் இருப்போம் என்று நான் கூறினேன். என்னால் நிச்சயமாகச் சொல்ல முடியாது. நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதுதான் நடக்கத் தொடங்குகிறது என்று நான் நம்புகிறேன். எனது நண்பர்களில் சிலர் என்னுடன் உடன்பட்டனர், சிலர் மறுத்தனர். இல்லை, ஞாயிறு சட்டமே உயிருள்ளோருக்கான நியாயத்தீர்ப்பின் ஆரம்பமாகும். நான் அது குறித்து சில ஆராய்ச்சிகளைச் செய்துள்ளேன். உண்மையில், ஞாயிறு சட்டம் உலகிற்கான உயிருள்ளோரின் நியாயத்தீர்ப்பை தொடங்குகிறது. ஆனால் அதற்கு முன்பாக கடவுளின் மக்கள் மீது ஒரு நியாயத்தீர்ப்பு மற்றும் தயாரிப்பு நடைபெற வேண்டும். ஏனெனில் ஞாயிறு சட்டம் வரும்போது அது ஆரம்பம் அல்ல, அது கடவுளின் மீதியான மக்களுக்கான இறுதி நேரமாகும். ஞாயிறு சட்டம் வரும்போது அவர்கள் ஏற்கனவே தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் பதர் கோதுமையிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும். பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியின் பின்மாறி மழையை பெற்று, உரத்த சத்தத்துடன் வெளியே செல்ல வேண்டும். அதன் பின்னரே உலகின் மற்றவர்களுக்கான நியாயத்தீர்ப்பு நடைபெறும். ஆனால் திருச்சபையின் நியாயத்தீர்ப்பு அதற்கு முன்பே நடக்க வேண்டும், ஏனெனில் அதற்கு ஒரு தயாரிப்பு செயல்முறை உள்ளது. இத்தனை ஆண்டுகளாக நான் கட்டதில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதில் எனக்கு அதிக உறுதி ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆண்டில்தான் நான் முழுமையாக உறுதியடைந்தேன். அதை நான் உங்களுடன் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். பல ஆண்டுகளாக கேட்ச் பைபிள் தீர்க்கதரிசனம், இறுதி நிகழ்வுகள், திருச்சபையின் நிலை, மத சுதந்திரம், ஆரோக்கியம் மற்றும் இறைவனின் மக்களை ஆயத்தப்படுத்துதல் குறித்த வலுவான செய்திகளை வழங்கியுள்ளார். கேட்ச் எச்சரித்த சில வளர்ச்சிகள் இப்போது பிற அட்வென்டிஸ்ட் குரல்களிலிருந்து வரும் அறிக்கைகள் மற்றும் எச்சரிக்கைகளுடன் ஒப்பிடப்படுகின்றன. நாம் தனித்தனி எச்சரிக்கைகளை பார்க்கிறோமா அல்லது ஒரே தீர்க்கதரிசன புதிரின் துண்டுகளை பார்க்கிறோமா? செப்டம்பர் 23 அன்று போப் வாஷிங்டனுக்குள் நுழைகிறார், அது பாவ மன்னிப்பு நாளாகும். இந்த ஆண்டு கடந்த சில மாதங்களாக ஐரோப்பாவில் 7 நாடுகளில் பிரசங்கித்து திட்டங்களை பார்வையிட்டபோது நான் வெவ்வேறு விஷயங்களை புரிந்து கொள்ளத் தொடங்கினேன். அமெரிக்கா திரும்பும் வரை அனைத்தையும் ஓரளவு புரிந்து கொண்டேன். அப்போதும் 1 அல்லது 2 துண்டுகள் விடுபட்டிருந்தன. அடுத்த வாரத்தில் கர்த்தர் அதற்கான மீதமுள்ள ஆதாரங்களை எனக்கு காட்டினார். நான் கவனித்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை 2018ஆம் ஆண்டில் நான் கவனித்த இணைகளுக்கான முடிவுகள். ரோமுடன் ஒரு ஒற்றுமை உள்ளது. கி.பி. 66 இலையுதிர்காலத்தில் ரோமின் தாக்குதல், ஒரு விலகல் மற்றும் கி.பி. 70 வசந்த காலத்தில் மீண்டும் வருதல் என்பது இன்று ரோம் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே நடக்கும் உறவிற்கும் ஒரு சரியான இணையாகும். அவர்களின் உறவில் கி.பி. 66 இலையுதிர்காலத்தில் வந்தது போலவே 2015 இலையுதிர்காலத்தில் ரோம் வட அமெரிக்காவிற்கு வந்தது. அதன் ஆரம்ப வருகையின் போது கதவுகள் அனைத்தும் திறந்திருந்தன. ஜனாதிபதி ட்ரம்ப் வாடிகனுக்கு சென்றார். ஜனாதிபதி ஒபாமாவும் பலமுறை வாடிகனுக்கு சென்றுள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் போப்பிடம் நீங்கள் சொல்வதை நான் செய்வேன் என்று கூறினார். நிர்வாக, சட்டமியற்றும் மற்றும் நீதித்துறை கிளைகள் அந்த நேரத்தில் கையகப்படுத்திக் கொண்டன, பின்னர் அவர்கள் வெளியேறினர். அவர்களின் செல்வாக்கு நீங்கவில்லை, ஆனால் அனைவரும் அமைதியாக விடப்பட்டனர். நாம் சுதந்திரமாக பிரசங்கிக்க முடிந்தது, நாட்டில் சுதந்திரம் தொடர்ந்தது, தங்களை ஆயத்தப்படுத்தியவர்கள், கர்த்தரின் வழிகாட்டுதலை பின்பற்ற முடிவு செய்தவர்கள் அதைச் செய்ய முடிந்தது. பழைய இஸ்ரேலில் நடந்தது போலவே கிறிஸ்தவர்கள் நகரத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் வெளியேறுவதற்கு எந்த தடையும் இருக்கவில்லை. எனவே 3½ ஆண்டுகளுக்குப் பிறகு ரோம் திரும்பி வந்தபோது எருசலேமில் ஒரு கிறிஸ்தவர் கூட தங்கள் உயிரை இழக்கவில்லை. 2015 வசந்த காலம், 2015 இலையுதிர் காலம். 3½ ஆண்டுகளுக்குப் பிறகு அது 2019 வசந்த காலம். இன்னும் சில மாதங்களே உள்ளன. ஏதோ நடக்கப் போகிறது என்றும் அது 2019 வசந்த காலத்தில் நடக்கும் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். ரோமின் 2வது தாக்குதல் தொடங்கும். இம்முறை அது சிரியாவில் நிகழும் மற்றும் இதில் சட்டமியற்றுதல் சம்பந்தப்பட்டிருக்கும்.
இது அழிவை உள்ளடக்கியதாக இருக்கும். இது உயிர்ச்சேதத்தை உள்ளடக்கியதாக இருக்கும் மற்றும் ஏதோ ஒன்று நிகழப்போகிறது. உண்மையைச் சொல்லப்போனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதற்காக மட்டும் நான் இதை சொல்லவில்லை. என்னைச் சுற்றியுள்ள வெளியீடுகள், வார்த்தைகள், மிக உயர்ந்த நிலையில் உள்ள கத்தோலிக்கர்களின் கருத்துக்கள் மற்றும் கனவுகள், தகவல் பரிமாற்றம் பெற்றவர்களிடமிருந்து வந்த கருத்துக்கள், அத்துடன் இறைவார்த்தை மற்றும் வேதத்திலிருந்து இதையே உறுதிப்படுத்திய எனது போதகர் நண்பருடன் பேசியது என ஆதாரங்கள் குவிந்துள்ளன. அவர் விளக்குவதை நான் விட்டுவிடுகிறேன். அவர் ஒரு கட்டத்தில் முழு தொடரையும் வெளியிடுவார். ஆனால் இப்போதைக்கு அந்த நிகழ்வுகளை வேதாகமம் எவ்வாறு உறுதிப்படுத்துகிறது என்பதை நீங்கள் காண, அந்த இரண்டையும் எப்படி பார்ப்பது என்பதை இறுதியிலே நாங்கள் தெரிவிக்கிறோம். எனவே 2019 மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஏதோ ஒன்று நடக்கப்போகிறது. நீங்கள் நாங்கள் நீண்ட காலமாக காத்திருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சட்டம் ஏதும் வரவில்லை, எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை சட்டம் 2015 முதல் உள்ளது. அதன் பிறகு அது சுற்றுச்சூழல் சட்டம் என்ற போர்வையில் மறைக்கப்பட்டுள்ளது. கயானாவிலிருந்து எனது நண்பர் ஒருவர் ஐரோப்பாவில் சுற்றுச்சூழல் குறித்து நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்திற்கு பிரதிநிதியாகச் சென்றிருந்தார். அவர் திரும்பி வந்து என்னிடம் கூறினார், அந்த சட்டங்கள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமையை குடும்ப வழிபாட்டு நாளாக மாற்றும் மற்றும் தண்டனைகளுடன் கூடிய சட்ட அமலாக்கத்தை குறிக்கின்றன என்று. பின்னர் போப் வாஷிங்டன் வந்தபோது எங்கள் நண்பர்கள் சிலர் அங்கு சென்று, பெரிய விவாதங்கள், கிரேட் கான்ட்ரோவர்சிஸ் புத்தகத்தை விநியோகித்தபோது வந்த பிஷப்புகள் மற்றும் கார்டினல்களிடம் பேசினார்கள். அவர்களும் கத்தோலிக்க பாதிரியார்களிடமிருந்து டோமினஸ் டீஸ், டோமினிஸ் டியாஸ் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த பிற இலக்கியங்கள் உண்மையில் ஒரு மறைமுகமான ஞாயிற்றுக்கிழமை சட்டம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டனர். பிஷப் கூறினார், இளைஞனே, நீ மிகவும் கூர்மையாக கவனிக்கிறாய். இது இதை பற்றியதுதான். எனவே ஞாயிற்றுக்கிழமை சட்டம் இல்லை என்று நாம் நினைத்தால் நாம் குருடர்களாக இருக்கிறோம். எதுவும் நடக்கவில்லை என்று நாம் நினைக்கும்போது அது ஏற்கனவே அமலில் உள்ளது. இதை செயல்படுத்துவது மட்டுமே பாக்கி. பூமியில் உள்ள அனைத்து நாடுகளும் ஏற்கனவே இதை கையாண்டுவிட்டன. ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே இதை எவ்வாறு செயல்படுத்துவது என்று ஒப்புக்கொண்டுள்ளது. கடவுள் காற்றை விடுவிப்பதற்கான வாய்ப்பிற்காக இது காத்திருக்கிறது. அது நிகழ்ந்ததும் எல்லாம் நடக்கும். இணைகளை வைத்து பார்க்கும்போது இது மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுவே என் உறுதியான நம்பிக்கை. ஒருவேளை அது நடக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இன்னும் அதிக காலம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை, ஏனென்றால் தேவன் எனக்கு காட்டிய இணைகள் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றன. தயாராவதற்கு அது நடக்கும் வரை நான் காத்திருந்தால் நான் அந்த அறிவில்லாத கன்னிகைகளைப் போல ஆகிவிடுவேன். இயேசு வருகிறார் என்ற உண்மையை அனைவரும் உணர்ந்த பிறகு நான் தயாராக தொடங்குவேன். அப்போது அது மிகவும் தாமதமாகிவிடும். அறிவில்லாத கன்னிகைகள் யாரும் திருமணத்திற்குள் செல்லவில்லை. முன்பே தயாராக இருந்தவர்கள் மட்டுமே சென்றனர். எனவே இப்போது தயாரிப்புக்கான காலம். தயாராவதற்கு நமக்கு சில மாதங்களே உள்ளன. ரோம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இப்போது சபைக்குள் இணையாக நடந்த மற்ற சில விஷயங்களை பார்ப்போம். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையின் முடிவை நினைவுகூர்ந்து பாருங்கள். அட்வென்டிஸ்ட் சபையின் மிக உயர்ந்த அமைப்பு உலகம் முழுவதிலுமிருந்து வந்த பிரதிநிதிகளைக் கொண்ட பொது மாநாடாகும். சபை உறுப்பினர்களில் பெரும்பாலோர் இயேசுவின் வருகையை எதிர்பார்ப்பதில்லை என்பதையும், ஆவிக்குரிய தீர்க்கதரிசனங்களை ஏவப்பட்ட எழுத்துக்களாக ஏற்பதில்லை என்பதையும் நான் நீண்ட நாட்களாக அறிவேன். இது அவர்கள் எடுத்த வாக்கெடுப்பிலும் எதிரொலித்தது. இயேசு கிபி 31 இல் எருசலேமாலும் இஸ்ரேலாலும் நிராகரிக்கப்பட்டது போலவே நாமும் 2015 இல் அவருடைய இதயத்தை உடைத்தோம். அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நாமோ அவர்களை நிராகரித்தோம். சாட்சியங்கள் நிராகரிக்கப்பட்டு நீக்கப்படும் என்று நான் கருதுகிறேன் என்று சகோதரி வைட் கூறினார். 2015 இல் சரியாக அதுதான் நடந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதன் விளைவு இதுதான். வெளிப்படுத்துதலின்படி தேவனுடைய மீதியான மக்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறார்கள், மேலும் இயேசுவின் சாட்சியமாகிய தீர்க்கதரிசன ஆவியையும் கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய தீர்க்கதரிசனங்களை ஏவப்பட்ட எழுத்துக்களாக கருதக்கூடாது என்று வாக்களித்தபோது அவர்கள் அந்த அடையாளத்தை இழந்தார்கள். சபையாகிய நாம் தேவனுடைய மீதியான மக்கள் என்பதற்கான அந்த ஒரே அடையாளத்தை இழந்துவிட்டோம். நிச்சயமாக இன்னும் விசுவாசிக்கிறவர்கள் அதை இழக்கவில்லை. ஆனால் அதை நிராகரிக்க வாக்களித்தவர்கள், அதாவது பிரதிநிதிகள் மூலம் உலக சபையின் பெரும்பான்மையினர், தேவனுடைய மீதியான மக்கள் என்ற அந்தஸ்தை இழந்தனர். சபைக்குள் இன்னும் ஆயிரக்கணக்கான, ஒருவேளை லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவின் வருகையையும் தீர்க்கதரிசன ஆவியையும் நம்புகிறார்கள் என்பதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன்.
ஆனால் தீர்க்கதரிசன ஆவியை தள்ளுவது என்பது தேவனுடைய மக்களின் அடையாளத்தை தள்ளுவதாகும். இயேசுவின் வருகை நெருங்கிவிட்டது என்ற செய்தியை நம்முடைய மையக்கருத்தாக இழப்பது நள்ளிரவு கூக்குரலை இழப்பதாகும். நள்ளிரவு கூக்குரல் என்றால் என்ன? 10 கன்னிகைகளும் தூங்கிக் கொண்டிருந்த நள்ளிரவில் ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள நாம் புறப்படுவோம். அந்த செய்தி உங்களிடம் இல்லை என்றால் அவர்களின் கால்கள் விடப்படுகின்றன என்று நமக்கு கூறப்படுகிறது. அந்த செய்தியை நிராகரிப்பவர்களின் கால்கள் முழு இருளில் விடப்படுகின்றன. அவர்கள் விரைவில் பாதையிலிருந்து தவறி விழுவார்கள். எனவே 2015 இல் நாம் செய்த அந்த 2 மாற்றங்களும் செய்திகளை நிராகரிப்பதையும் இயேசு விரைவில் வருகிறார் என்ற நம்பிக்கையை நிராகரிப்பதையும் காட்டுகின்றன. அதுதான் அட்வென்டிசத்தின் முழு நோக்கமும். இயேசுவின் உடனடி வருகைக்காக உலகத்தை தயார் செய்வதுதான் அது. இஸ்ரவேல் தங்கள் மேசியாவை கி.பி. 31 இல் பஸ்கா பண்டிகையின் போது நிராகரித்து கொன்ற காலத்திலிருந்து துன்புறுத்தல் தொடங்குவதற்கு 3½ ஆண்டுகள் ஆனது. அந்த ஒப்பீட்டை நான் பார்த்தபோது அட்வென்டிஸ்ட் சபையில் துன்புறுத்தல் தொடங்க முடியாது என்று நான் சொன்னேன். யாரும் கல்லால் எரியப்போவதில்லை. சபையால் யாரையும் சிறையில் அடைக்க முடியாது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை யாரையும் கல்லால் எரியப்போவதில்லை. துன்புறுத்தல் எப்படி தொடங்க முடியும்? ஆண்டவரே, இந்த ஒப்பீட்டை என்னால் பார்க்க முடியவில்லை. சில வாரங்கள் கழித்து நான் அமெரிக்காவிற்கு வந்தேன். அப்போது டிவிஷன் கூட்டங்களிலிருந்து திரும்பிய ஒரு யூனியன் தலைவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உண்மையில் அவர் என் நண்பர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவரிடம் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். அவர், அக்டோபரில் என்ன நடக்கப் போகிறது என்று கேள்விப்பட்டீர்களா என்று கேட்டார். 14 முதல் 17 வரை நடக்கும் வருடாந்திர கூட்டத்தில் உலகம் முழுவதிலுமிருந்து வரும் பிரதிநிதிகள் மற்றும் யூனியன் தலைவர்கள் சபையின் பணிகளை கையாள ஒன்று கூடுவார்கள். பொது மாநாட்டு நிர்வாகத்தினர் யாரையும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அங்கத்துவத்தை கட்டுப்படுத்தவும் உலகம் முழுவதும் உள்ள போதகர்களின் நியமனங்களை கட்டுப்படுத்தவும் புதிய கொள்கைகள் கொண்டுவரப்படும் என்று எங்களிடம் சொல்லியுள்ளனர். அது கிளர்ச்சியில் ஈடுபட்ட சில பிரிவுகளை ஒழுங்குபடுத்த தேவையான அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கும். அது நிச்சயம் நடக்கப் போகிறது. உண்மையில் நான் இந்த வீடியோவை உருவாக்கும் போதே அது நடந்து கொண்டிருக்கிறது. இது உலகின் எந்தவொரு நபரின் அங்கத்துவத்தையும் கட்டுப்படுத்தும் ஆற்றலை சில ஆண்களும் பெண்களும் கொண்ட கைகளில் ஒப்படைக்கும். வழக்கமாக வரலாற்று ரீதியாக சபையின் தனிநபர்களின் அங்கத்துவத்தை சபைகளே கட்டுப்படுத்துகின்றன, மேலும் போதகர்களின் நியமனங்களை யூனியன்களே கட்டுப்படுத்துகின்றன. அதுதான் அப்படித்தான் இருக்க வேண்டும். அது பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பாகும். உங்கள் மனசாட்சியின் கட்டுப்பாட்டை சிலரிடம் ஒப்படைக்கும்போது ரோம் நாட்டில் நடந்ததே இங்கேயும் நடக்கும். அங்கே துன்புறுத்தலும் அடக்குமுறையும் ஏற்படும். அச்சுறுத்தல்கள் பிறக்கும். நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், இல்லையென்றால் விளைவுகளை சந்திக்க நேரிடும். இதுதான் இப்போது நடக்கவிருக்கிறது. இதை புரிந்து கொண்டபோது இதற்கிடையிலான தொடர்பை என்னால் காண முடிந்தது. திருச்சபைக்குள் துன்புறுத்தல் வெடிக்கப் போகிறது. துன்புறுத்தல் நிச்சயம் நடக்கும். மக்கள் அச்சுறுத்தப்படுவார்கள். இது ஏற்கனவே கீழ்மட்டங்களில் நடந்துள்ளது. ஆனால் உலக அளவில் இது இன்னும் நடக்கவில்லை, ஏனெனில் அவர்களிடம் அப்போது அதிகாரம் இல்லை. ஆனால் இன்னும் சில நாட்களில் உலகில் யாரையும் கட்டுப்படுத்தவும் அச்சுறுத்தவும் சபையிலிருந்து நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடும். இதன் பொருள் டிவிஷன் தலைவர்கள், யூனியன் தலைவர்கள், மாநாட்டு தலைவர்கள் மற்றும் சபையிலுள்ள உறுப்பினர்கள் மனித அதிகாரத்திற்கு அடிபணியாவிட்டால் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு சபையிலிருந்து நீக்கப்படலாம். இங்கே நாம் 2 இணையான நிகழ்வுகளை காண்கிறோம். கடந்த காலத்தில் ரோம் 3½ ஆண்டுகளுக்குப் பிறகு, அதாவது கி.பி. 66 இல் தாக்கி அழித்தது. பிறகு கி.பி. 2015 இலையுதிர்காலத்தில் செப்டம்பரில் ரோமானிய பிரதிநிதி வாஷிங்டனுக்கு வந்து 3½ ஆண்டுகளுக்குப் பிறகு அழிவை கொண்டு வருவார். கி.பி. 31 இல் திருச்சபை கிறிஸ்துவை நிராகரித்தது. கி.பி. 34 இல் துன்புறுத்தல் தொடங்கியது. 3½ ஆண்டுகளுக்குப் பிறகு நாம் யார் என்ற அடிப்படை நம்பிக்கைகளையும் இறைவனின் மீதியான மக்களாகிய நமது அடையாளத்தையும் கிறிஸ்துவின் வருகையையும் தீர்க்கதரிசனத்தின் ஆவியையும் திருச்சபை நிராகரிக்கிறது. மீண்டும் 3½ ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு வகையான துன்புறுத்தல் தொடங்கவிருக்கிறது. சபையிலிருந்து நீக்கப்படும் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் மக்கள் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய இறுதிக்கட்ட நிகழ்வாகும். நான் கடவுளுக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேனா அல்லது மனிதனுக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேனா? இது வேதனையானது. இது நடக்காமல் இருந்திருக்கலாம் என்று விரும்பும் ஒரு காரியம். ஆனால் துன்புறுத்தல் காற்று வீசுவதற்கு முன்பே அனைவரும் ஏதோ ஒரு பக்கம் நிற்க வேண்டும். பதரும் கோதுமையும் பிரிக்கப்பட வேண்டும். மிகவும் வருத்தமான விஷயம் என்னவென்றால், அதை நினைக்கும் போதே எனக்கு அழுகை வருகிறது. குடும்பங்கள் பிரிக்கப்படும். திருச்சபையில் பெரும்பான்மையானோர் எப்போதும் மனித அதிகாரத்தையே பின்பற்றி வந்துள்ளனர்.
சிறிய குழுவினர் மட்டுமே தெய்வீக அதிகாரத்தை பின்பற்றுவார்கள். எது எப்படி இருந்தாலும் அவர்களின் மனசாட்சி பாதிக்கப்படாது. அவர்கள் எதற்கும் அஞ்சாமல் கடவுளுக்கு உண்மையாக இருப்பார்கள். ஆனால் அதுதான் சரியாக இருக்க முடியும். ஏனெனில் துன்புறுத்தல் காற்று வீசும்போது நமக்கு தெரிந்தபடி ரோம் சட்டங்களை அமல்படுத்தும், அமெரிக்காவும் சட்டங்களை அமல்படுத்தும், இறுதியில் அது உலகளாவிய ஒன்றாக மாறும். ஞாயிற்றுக்கிழமை சட்டம் இதில் இணங்க மறுப்பவர்களுக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்படும். நீங்கள் எப்போதும் மனித அதிகாரத்திற்கு அடிபணிந்து, உங்கள் சொந்த வசதிக்காக மட்டும் விட்டுக் கொடுத்து, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது மற்றும் நீங்கள் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் செயல்பட்டால், நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சட்டங்களுக்கு அடிபணிவீர்கள். சிறிய துன்புறுத்தலில் இறைவனுக்கு உண்மையுள்ளவர்கள் பெரிய துன்புறுத்தலிலும் இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே நாம் மிக கடினமான காலங்களை சந்திக்கப் போகிறோம். ஆனால் திருச்சபையிலிருந்து வரும் துன்புறுத்தல் என்பது மக்கள் பக்கங்களை தேர்ந்தெடுப்பதற்காக இறைவன் அனுமதிக்கும் ஒரு பிரிவினை மட்டுமே. அதன் பிறகு விரைவில் மனித சட்டங்களும் சிவில் சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் போது மனித அதிகாரத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கும் தெய்வீக அதிகாரத்தை தேர்ந்தெடுத்தவர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினை ஏற்படும். அப்போது இறைவன் தனது பரிசுத்த ஆவியை பொழிவார் மற்றும் பெரும் கூக்குரல் ஆரம்பமாகும். ஆய்வு ரீதியான தீர்ப்பு 1844 அக்டோபர் 22 அன்று மரித்தோரின் தீர்ப்புடன் தொடங்கியது. 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையானது இயேசு பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கத் தொடங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்த அந்த தேதியை உறுதியாக நம்புகிறது. மரித்தோரின் தீர்ப்பு அப்போதுதான் தொடங்கியது என்று அது கூறுகிறது. ஆனால் ஜீவனுள்ளோரின் தீர்ப்பு ஒரு கட்டத்தில் தொடங்கியாக வேண்டும். அது இங்கேதான் தொடங்குகிறது. ஜீவனுள்ளோரின் தீர்ப்பு தொடங்கும்போது அது முதலில் இறைவனின் இல்ல தலைவர்களிடமிருந்தும் பின் திருச்சபை உறுப்பினர்களிடமிருந்தும் தொடங்குகிறது. மேலும் இது உலகின் பிற பகுதிகளிலும் பெரும் கூக்குரலுடனும் தொடர்கிறது. 1 பேதுரு அதிகாலை 4:17 கூறுகிறது. ஆனால் நியாய தீர்ப்பு இறைவனின் வீட்டிலே தொடங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் நமக்கு கூறுவதாவது, தீர்ப்பு தொடங்கி அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதர்களின் நெற்றியில் முத்திரை இடப்படும்போது அது ஆலயத்திற்கு முன்பிருந்த மூப்பர்களிடமிருந்து தொடங்குகிறது. எனவே நமது தலைவர்கள் முதலில் இறைவனின் கவனத்திற்கு உள்ளானார்கள், அதன் பிறகு அது உறுப்பினர்களுக்கு திரும்புகிறது. இறைவன் செயல்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. அவர் செயல்பட வேண்டியிருப்பதால் நீங்கள் இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர் கருணையுடன் இந்த செய்தியை உங்களிடம் கொண்டு சேர்க்க அனுமதிக்கிறார். மேலும் ஆட்டுக்குட்டியானவரின் விருந்துக்கு நம்மை விரைவில் தம்மோடு இணைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். அவர் தனது மணவாட்டிக்காக காத்திருக்கிறார், அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறார். நான் அங்கே இருக்க விரும்புகிறேன். நாம் நீதியின் வெள்ளை அங்கியை அணிந்திருக்க வேண்டும். இறைவன் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் அவரது நீதியின் அங்கியை அணிவிக்க அனுமதிக்கவும். கடவுள் நம்மை பார்க்கும்போது, தீர்ப்பு நாளில் நம் பெயர் வரும்போது, நம் அழுக்கு துணிகள் அல்ல, இயேசுவின் நீதியான கச்சிதமான மேலாடையே அவருக்கு தெரியும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். இதை குறித்து ஜெபிக்க கடவுள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கட்டும். நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து ஜெபிக்கும்போது கடவுள் அதை உறுதிப்படுத்துவார் என்று நான் அறிவேன். இயேசு வரும் வரை நாம் தோளோடு தோள் நின்று ஒன்றிணைவோம். திருச்சபையின் பொற்காலம் நமக்கு முன்னால் தான் உள்ளது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? டேவிட் கேட்ஸின் இயேசு வாசற்படியிலேயே இருக்கிறார் என்ற தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டதா? டாக்டர் கான்ராட் வைன், பார்பரா ஓ'நீல், பாஸ்டர் ரான் கெல்லி மற்றும் பிற அட்வென்டிஸ்ட் குரல்களின் எச்சரிக்கைகள் ஒரே தீர்க்கதரிசன யதார்த்தத்தையே சுட்டிக்காட்டுகின்றனவா? அல்லது தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டிய நிகழ்வுகளை நாம் ஒன்றாக இணைக்கிறோமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த செய்தி தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக விழித்திருங்கள், ஜெபியுங்கள், ஆராயுங்கள், தயாராகுங்கள். ஏனென்றால் நெருக்கடி நெருக்கமானாலும் அல்லது நாம் நினைப்பதை விட அருகிலிருப்பினும் இயேசு மீண்டும் வருகிறார். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா?